ஈஸியான கேக்கு. இது என்ன கேக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீப்ரா கேக். ஸோ வெனிலா பேட்டர், சாக்லேட் பேட்டர் கட் பண்ணும்போது பேக் ஆகி கட் பண்ணும்போது உங்களுக்கு ஜீப்ரா பேட்டர்ன் கிடைக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேக்கு. அதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்ப பேசிக். 1.5 கப்பு மைதா மாவு, 1/2 கப் சுகர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 கப்பு பால், 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 2 முட்டை, 100 கிராம் சாஃப்ட் பட்டர். ஓகே, இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கடையில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் கேக் பேனை வந்து ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து கீழே பேஸில் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இங்கே வந்து 1.5 கப் மைதா மாவு இருக்குல்ல, இதில் வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரை போட்டுடலாம். ஸோ நீங்கள் வந்து சலிச்சு கூட வச்சுக்கலாம் இந்த மைதா மாவை. நான் வந்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ சால்ட் ஒரு பிஞ்ச் வேணும், எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து இப்போ ஓரத்தில் வச்சிடலாம். ஸோ இந்த பவுலில் 2 முட்டையை உடச்சி விட போகிறேன். ஸோ இந்த முட்டையில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ பட்டர் எடுத்துக்கோங்க. சாஃப்டாக இருக்கணும் பட்டர். ஸோ இந்த கேக்குக்கு உங்களுக்கு ஹேண்ட் பிளெண்டர் தேவைன்னு இல்லை, நீங்கள் சாதா ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். இது பட்டரை வந்து ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிடுவோம். சுகரும் பட்டரும் நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்டர், சுகர், எக்கு எல்லாமே நல்ல ஃப்ளஃபி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மைதா மாவில் பாதி ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேச்சுலாவை வச்சு மெல்ல இப்படி ஃபோல்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம வச்சிருக்கிற பாலை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து என்னோட ஹேண்ட் பிளெண்டரே யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ மிச்சம் உள்ள மைதா மாவு போட்டுடலாம். போட்டுட்டு ஹேண்ட் பிளெண்டரை வச்சு மெல்ல லோ ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த பர்டிகுலர் பேட்டர் வந்து திக்காக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஆல்டர்னேட் பண்ணி லேயர்ஸ் நம்ம இப்போ விடுவும் போது உங்களுக்கு புரியும். அதுக்கு வந்து வசதியாக இருக்காது. அதனால தான் கொஞ்சம் இருக்கணும். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்படி இருக்கணும். ஓகே, இப்படி ஸ்லோவாக. ஓகே, ஸோ நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும்னா இதில் பாதி பேட்டரை இந்த பவுலில் மாற்ற போகிறேன். ஸோ பாதி பேட்டரை நான் இந்த பவுலில் மாற்றிட்டேன். இப்போ இதில் வந்து இந்த கொக்கோ பவுடர் வச்சுருக்கோம்ல, இதை ஆட் பண்ணலாம். ஸோ கொக்கோ பவுடர் ஆட் பண்ணோன்னே பேட்டர் வந்து திக்கான மாதிரி இருக்கும். ஸோ கூட கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால்.
ஓகே, ஸோ ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இங்கே பாருங்க, நம்மளோட வெனிலா பேட்டர் சாக்லேட் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ரெண்டுத்துலையும் ஒரே அளவில் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்டர்னேட் பண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்மளோட கேக் பேன் எடுத்துக்கோங்க. ஸோ கேக் பேனில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போடுறது ரொம்ப மஸ்ட்டு. அப்படி இல்லை உங்கள்கிட்ட இது அப்படின்னா ஃபாயில் போட்டுக்கலாம், இல்லைன்னா மைதா மாவை தூவிட்டு பட்டர் தடவிட்டு மைதா மாவை தூவி கோட் பண்ணிக்கலாம். பட் பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து உங்களுக்கு ஒட்டாது. எப்படி ஊற்றணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சென்டரில் வெனிலா கேக் பேட்டர். ஓகே, அடுத்து அதே மாதிரி ஒரு ஸ்பூன் சாக்லேட் கேக் பேட்டர். வெனிலா, சாக்லேட். ஓகே, இப்படி டேப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட ஜீப்ரா கேக் எவ்வளோ பேட்டர்னாக, இந்த பேட்டர்ன் தான் பேக் ஆகும்போது சூப்பராக வரும். ஸோ இது பேக் பண்ணிட்டேன். இது பேக் பண்ணல, ரெடி பண்ணிட்டேன். அவனுக்குள்ளே வைக்க முன்னாடி நல்லா டேப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இது வந்து செட்டில் ஆகும். ஓகே, ஸோ நல்லா டேப் பண்ணிடுங்க. இப்போ வந்து இது அவனில் வச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 180 டிகிரி செல்சியஸ்க்கு அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ அவன் வந்து நல்லா ப்ரீஹீட் ஆயாச்சு. இதில் வந்து நம்ம கேக் பேனை வச்சு எப்படி இது வந்து ஒரு 35லேருந்து 40 மினிட்ஸ் ஆகும். ஸோ 30 மினிட்ஸ்லேருந்தே பார்த்துக்கோங்க, பேக் ஆனோன்னே எடுத்துருங்க. ஸோ இப்போ கேக் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. இதை ரிமூவ் பண்ணிட போகிறேன். கேக் 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 இப்போ இதை ஸ்லைஸ் பண்ணி காணிக்கிறேன் பாருங்க. மகா உள்ள பாக்கியா, இங்க பாரு. இந்த கேக் பேர் என்ன தெரியுமா? ஜீப்ரா கேக். ஜீப்ரா கேக் எப்படிதான் இருக்கும்? எவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஜீப்ரா கேக், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக சின்ன குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ஏன்னா பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல, அதனால. ஸோ கேக்கும் நல்ல சாஃப்டாக இருக்கு. என்னதா? சரி, டைகர் கேக்கா? ஓகே, சரி. ஸோ இதுதான் வந்து ஜீப்ரா கேக். ஓகே.